ஃப்ளாப். அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்தி சில்லற கடன். அந்த கடன் இன்ன வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிசுரே இல்லாமல் கடனே இல்லாமல் அது நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்த்துக்கு நம்ம ரைடே போக போகிறது கிடையாது. பெரிய பில்டிங் நம்ம ஒரு தனியாக போய் ஆல் ஓவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. கட்டியிருப்பார் இந்த பையன்ட்ட 20 வயசுல கேட்டால் என்னடா பண்ணும் அப்படின்னு தான் இருக்கும். யூடியூப் பண்ணுற ப்ரோ எனக்கு வந்துட்டு பைக்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களை மாதிரி நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை யூடியூப்பில் வந்து வேறு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா காலேஜ் போக போகிறாங்க. காலேஜ் எதுக்குடா போகிறேன் அப்படின்ட்டிங்கன்னா இன்றைக்கி தான் காலேஜோட கடைசி, அதாவது இன்றைக்கி ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக செமஸ்டர் எழுத போகிறோம். ஸோ அந்தன்னு பார்த்துக்கிட்டிங்க கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல லைட்டாக மனசு கஷ்டங்களாக இருக்குது. காலேஜ் லைஃப்பில் பொறுத்தளவு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறது, பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போகிறதா இருக்கட்டும், இல்லை பசங்களோட சேர்ந்து அப்படி இப்படின்னு லோலாய் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நிறைய நான் என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ காலேஜ் லைஃப் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன போகணும், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஸோ யோசிச்சுட்டு இருக்கேங்க, பார்ப்போம். இப்போ டேரக்ட் ஸ்டுடியோ போகிறோம். ஸ்டுடியோனா எந்த ஸ்டுடியோனா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோக்கு போகிறது கிடையாது. இப்போ போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கணுங்க. ஒரு 3 ஃபோட்டோ காலேஜை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஒரு கடையில் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே போயிட்டு நம்மளோட ஃபோட்டோ மட்டும் காப்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே காலேஜ் போயிடுவோங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு சொல்கிறேன். ஸோ காலையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேங்க. இன்சூரன்ஸ் போட தெரியாமல் ஃபோன்பேயில் போட்டேன். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் தம்பிக்கு OIC வெரிஃபிகேஷன் வரைக்கும் அப்படிங்குது. பார்ப்போங்க. அது வெரிஃபிகேஷன் மட்டும் வரலைன்னா கிட்டத்தட்ட ஸ்கூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 850 ரூபாங்க இன்சூரன்ஸு. பார்ப்போம் எப்படி நின்று இருக்கிறது என்று. இப்போ டேட்டா போய் ஸ்டுடியோ போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் காலையில் எதுவுமே சாப்பிடல. ஸோ ஓகே காலேஜில் போய் அப்படியே முடிச்சுட்டு வர மாதிரி தான் சாப்பிட்டுக்கலாம் பிளானில் வச்சுருக்கேங்க. இப்போ இது அதெல்லாம் மாதிரி பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் சேலஞ்ச் எந்த மாதிரினா அப்படின்ட்டு அப்புறம் காலேஜ் போயிடும். காலேஜ் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா காலேஜில் போய்ட்டு ஹால் டிக்கெட் வாங்கணும். ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன பிளான்லாம் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். சொல்ல போகிறேன் அட்லாஸ்ட் நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட ஃப்ளாப். அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்தி சில்லற கடன். அந்த கடன் இன்ன வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிசுரே இல்லாமல் கடனே இல்லாமல் அது நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம ரேப்பிடோ இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி அந்த மாதிரி தாங்க சேலஞ்ச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்த்துக்கு நம்ம ரைடே போக போகிறது கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ பைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி அப்படி இப்படின்னு கிடக்குது. பைக்கும் ஒரு பரிதாப நிலையில் கிடக்குது. ஸோ பைக்கில் கை வச்சால் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ரூபா 6 ரூபாட்ட வந்துடுவோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபினான்ஷியலாக ஃபுல்லாகவே டவுன்ஃபால். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைக்கும் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மீதியில் உங்களுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை ஃபுல்லாகவே அடிங்க நல்லாவே அடிபட்டுருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆஹா இந்த வண்டியில் இப்படி ஓட்டினா நம்ம முடிஞ்சிடும். ஓட்டு காலேஜுக்கிட்டலாம் வரல. வீட்டில் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தாச்சு. என்ன பேட்டரி சல்லு இறங்கிட்டு இருக்கு. கோபுர பேட்டரி நண்பர்களே. அந்த மேலே உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுது நினைக்கிறேன், பச்சை கலர் பில்டிங்கு. ஸோ அங்கே வந்துட்டு சின்னதாக அந்த மாதிரி அம்மா காலி அடிச்சிருச்சு அந்த பில்டிங்கை பார்த்துட்டு போயிட்டு. ஸோ அந்த மேலே உங்களுக்கு கோபுரோட தெரியாதா? உங்களுக்கு வரும்போது அந்த பில்டிங் நான் காட்டுறேன். முடிஞ்சாலும் இதெல்லாம் ஒரே விளாகில் முடிக்க பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுதுல்ல. ஸோ அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் வீடியோவில் எடுக்க போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று நானும் இன்னொரு பையனும் போவோங்க. அப்படி இல்லைனா தனியாலாம் போக மாட்டேன். தனியாக ஏன் நான் போகாத காரணம்னா பயம் இல்லையானா பெருசாக பயம்லாம் இல்லை. எதனால் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வரும்போதே ஒரு சுடுகாட்டு வழியாக தான் வரும். சில பெருசாக பயம் இல்லை. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா லைட்டாக பயமாக தான் இருக்குது. இல்லைலாம் சொல்ல மாட்டேன், பயமாக இருக்குங்க. ஏன்னா இருட்டாச்சு, அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் கஞ்சா பசங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறேன்னு அந்த ஒன்று மட்டும் தான் பயம். அதுக்கப்புறம் சின்ன இதுலேயும் ஒரு பயமாக தான் நான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம ஒரு தனியாக போய் ஆல் ஓவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அண்ணாவை கேட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு ஷூட்டிங் பேசியிருக்கோம். அதுவும் போய் காலேஜுக்குன்னு எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. ஏன் நான் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கேன்னா ஸ்கூட்டியில் இப்போது இன்ஜின் வேலை பார்த்துருக்கு. அதனால் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பில்டிங்கை பற்றி நான் பேசியிருந்தேன். அது இல்லாமல் காலேஜ் லைஃப் பற்றி பேசுகிறேன்னு நான் மெயின் ரோட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஏன் அந்த மாதிரி நான் வீடியோ சூஸ் பண்ணணும் ஒரு காரணம் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட்டில் எடுக்கணும் ரொம்ப ஆசை. நான் ஆல்ரெடி தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட சுடுகாடு தான். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தான் இருக்கும். நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் பெருசாக எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நைட் பார்த்தா லைட்டாக சின்ன இடத்துல கொஞ்சம் கெட்டக்கணம் வர மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா இது எப்போயுமே அந்த சுடுகாடு ரெகுலராக போகும்போதும் சரி இல்லை வரும்போதும் சரி அந்த சுடுகாடு வழியாக தான் நம்ம அந்த ரோட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அப்போ இல்லாத ஏன் இன்னத்துக்கு ரைட் ஒரு 1:30 மணிக்கு போய் நம்ம வீடியோ எடுத்து அப்படி ஃபீல் ஆகுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாரர் கண்டென்ட் எடுக்கணும் ரொம்ப ஆசை. பட் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம், எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒத்தக்கால் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு அந்த ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா சுடுகாடு இருக்குது, இந்த மாதிரி பயமாக இருக்குன்னு அண்ணா சொல்லியிருந்தார். சரி ஓகேன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம். பட் அங்கேயும் பெருசாக அந்த சுடுகாட்டில் வீட்டை தான் கட்டிட்டாங்க.
அதான் ரியாலிட்டி. சிம்பிள் சீர்த்தா அந்த மேலே ஒரு பில்டிங் இருக்குல்ல, ஆல்ரெடி அந்த பில்டிங்கில் பார்த்தா சிம்பிள் சரத்தண்ணா வந்திருக்காரு, வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அங்கே ஜின்னு இருக்குன்னு வீடியோவில் எடுத்து போட்டிருந்தாரு. ஸோ நானும் பார்த்துருந்தேன், அங்கே இருக்கிற ஜின்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டிருந்தார். பட் ஸ்டில் இருந்தாலும் அங்கேருந்து சின்ன சின்ன இடத்துல சவுண்ட் வந்துருக்கு ப்ரோ. அதே மாதிரி அப்புறம் அதுவும் இல்லாமல் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி ஓகே நம்ம வீட்டிலே தானே இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸை ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். எப்படி சொல்கிறது, அதே மாதிரி ரிலேட்டிவ் நம்ம கோஸ்ட் வீடியோ எடுக்கிறோன்னு வைங்களேன், நம்ம ட்ராவல் வீடியோ கோஸ்ட் வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். எப்படி சொல்கிறது, ட்ராவல் வீடியோ பொறுத்தவரை எடிட்டிங் வந்துட்டு ஒரு 4-5 மணி நேரத்தை முடிச்சிடலாம். ஆனால் கோஸ்ட் வீடியோ அப்படி கிடையாது. காரணம் அவர் எதுவுமே இல்லை, அதில் வந்துட்டு சின்ன சின்ன இதுவும் நோட் பண்ணணும். இப்போ நம்ம ட்ராவல் வீடியோ பொறுத்தவரை இது ஒரே கோப்ரோ ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஐஃபோனில் ஏதோ வீடியோ எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆனால் நம்ம இது நம்ம கோஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கோப்ரோ ஆனில் இருக்கும், கண்டினியூஸாக ஐஃபோன் ஆனில் இருக்குன்ற பட்சத்துக்கு நிறைய கட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஒர்க் இருக்குது. உங்களுக்கு இப்பவும் தெரியாது. இன்றைக்கி போய் நம்ம பர்மிஷன் வாங்கிடுவோம், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் பர்மிஷன் வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு நானும் ஒரு பையனும் போய் எடுக்கலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கணுங்க, ரிஸ்க் எடுக்காமல் லைஃப் கண்டிப்பாக மாறாது. எப்படி சொல்கிறேன்னா, ரிஸ்க் எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஃப்யூச்சர் அஃபெக்ட் ஆகுனா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன் இன்றைக்கி இப்படி பிடிச்சிட்ருக்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச மேலே சிக்னலையும் பிடிப்பாங்களான்னு தெரியலையே. அதுவும் இல்லாமல் நம்ம பைக்குக்கு இப்போ தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், இன்சூரன்ஸ் வரைக்கும் 1 மணி நேரம் ஆகும்னு காட்டுது, பார்ப்போம். ஆஹா, எனக்கு வேறு ஸ்கூட்டி இப்படி ஓட்டுறக்கு மனசு வர மாட்டேது. ஸ்கூட்டி சவுண்டிக்கு மாறி போச்சு, என்ன பண்ணுறது, பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ஒரு ஸ்கூட்டிலே பார்த்தா ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி என்ன அப்டேட் அப்படின்ட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்துட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷாப் என்ன கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல, அது குயிட் பண்ணிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 1 lakh 1.2 lakh ஃபுல்லாகவே சேவிங்ஸும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கடன் வாங்கின காசு ஃபுல்லாகவே நஷ்டம் தான். ஏன்னா இன்டீரியருக்கே ஃபுல் காசும் போயிடுச்சு, இன்டீரியர் போட்ட காசு எடுக்கவே முடியாது, ஓகேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னதுன்னா, இன்டீரியர் போட்ட காசு எடுக்கலாம்னா ஒரு 70% ஒரு 50% எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சுங்க அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நானும் கேட்கல, போய் அங்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, ஒன்று வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ப்ரோட்டா, ரேபிடோ இந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டி இதில் கிடைக்கிற காசை டெய்லியும் விளாக்லேயும் மென்ஷன் பண்ணி அதில் கிடைக்கிற காசு வச்சு ஏதாச்சும் ஒரு மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போங்க. ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வீட்டில் ஒரு 2 மாதத்தோட சும்மாவே தான் இருந்தேன். இந்த சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுலேருந்து வீட்டில் 2 மாதம் சும்மாவே தான் இருந்தால் பெருசாக பைக் ஓட்ட கிடையாது. பைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பைக்கும் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா போய் காசு கேட்க முடியாது. சார் ஓகேன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். யோசிப்போங்க, பார்ப்போம். ஐடி கார்டில் செமஸ்டர் ஓகேயா காய்ஸ். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறானோ, ஐயோ கேர்ள்ஸ் நல்லா இருந்தாங்களே அதனால் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக காலேஜில் போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிட் ஷாப் போயிட்டு ஸ்கூட்டி கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் வாங்கணுங்க. நம்ம தெரிஞ்ச கடை தான், அங்கே போய்ட்டு அப்படியே வாங்கிடுவோம். இதான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கடைசிக்கு ஒரு கம்மங்கூழாச்சு குடிப்போமோ. காலேஜ் லைஃப்பை பொறுத்தளவு பசங்களுக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் இயர்லாம் போகும்போது ஃபஸ்ட் செம்மில் எல்லா பசங்களும் நல்லா ஆட்டம் போட்டிருப்பானுங்க. செகண்ட் செம்மில் பசங்களோட மிங்கிளாக இருப்பானுங்க. தேர்ட் 4th செம்மு 5th செம்மு இந்த 3 செம்மிலையுமே பசங்களோட சேர்ந்து எல்லா இடமும் ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. காலேஜ் கட் அடிக்கிறது, இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 6th செம்மில் ஒரு மாதிரி பயம் வருங்க. எப்படி சொல்கிறது, இத்தனை 5 செம்மும் ஆட்டம் போட்டால் ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம், வேலை எப்படி கிடைக்கும், வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், வீட்டை எப்படி பார்க்க போகிறோம், வீட்டை எப்படி கட்ட போகிறோம். நம்ம அந்த டைமில் லவ் வேறு பண்ணிட்டு இருந்தோன்னா போச்சு. அவங்க நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் என்னென்னு போய் கேட்குறது, வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் என்ன போய் கேட்குறது அப்படின்னு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 செம்மா 6 செம்மா முக்கி படிச்சிருப்போம். ஆனால் நம்மளை வெறும் 12,000 13,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு எடுப்பான். அதுவும் ஒரு 6 மாதம் தான் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவான். மறுபடியும் ஃபைலை தூக்கி சுற்றிட்டு இருக்கணும். இதுதான் ரியாலிட்டி. எனக்கு தூக்கம் வராமல் இருந்திருக்கு. சில டைமில் ஒரு மாதிரி கண்ணும் கலங்கி இருக்குங்க. ஏன்னா ஒரு பொண்ணாக பிறக்கிறாங்கன்னா அவங்க படித்தாங்களோ இல்லையோ ஒரு பையன் தலையில் கட்டி விட்டு அவங்களுக்கு அதோட முடிஞ்சு. ஆனால் பையன் அப்படி இல்லை. பையன் நல்ல வேலைக்கு போகிறானா, பையன் என்ன சம்பாதிக்கிறான், பையனுக்கு வீடு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அவங்க அப்பா 45 வயசு 50 வயசுல வீடவே கட்டியிருப்பார். இந்த பையன்கிட்ட 20 வயசுல கேட்டால் என்னடா பண்ணும் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ கரெக்டாக காலேஜுக்கிட்ட வந்தாச்சு. இதான் நாங்கள் டெய்லி அட்டி போகிற இடம். சுற்றி காலேஜ் கட்டடிச்சு எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு நினச்சிருவாங்க. இங்கே தான் உட்காந்து பேசிட்டு அப்படியே போவோம். மேக்ஸிமம் காலேஜ் கட்டடிக்கிற ஐடியா கொடுக்குறது நான் தான். ஏன்னா அது காலேஜ் போகவே தோணாதுங்க பெருசாக. எப்படி சொல்கிறதுனா, அந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு இதை படி அதை படிப்பாங்க. நம்ம பசங்களை அப்படி இல்லை. உண்மையாக அங்கே கிளாஸ்லேயே வச்சு நாங்கள் பண்ணாத வேலையே இல்லை. ஜாலியாக சுத்தாத இடம்ல சுற்றுன்னு சுற்றுவோம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய
நம்ம பிஸ்னஸில் ஆரம்பிக்கும்போது ஃபினான்ஷியல் ரொம்ப டவுனாக இருந்தேன். ஸோ எப்படி சொல்கிறதுனா கையில் இருக்க காசும் நல்லா செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் எடிட்டருக்கு சேலரின்னு சொல்லி நிறையனா கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு லூக்கருக்குலாம் வேலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க. இந்த லூக்கர் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, அங்கே லூக்கர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கூட வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் நான். ஏன்னா என்னோட மென்டாலிட்டி பொறுத்தளவு ஸோ நிஷ்வந்த் அப்படின்ற வந்துட்டு பணத்துக்கு என்றைக்குமே விலை போகக்கூடாதுன்னு இப்படின்னு இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிங் ஆப்ஸ் ப்ரொமோஷன்ஸ்லாம் வரும். ஸோ நான் ஏன் பண்ணாதுக்கு ஒரே ஒரு காரணம்னா அது எனக்கு ஒருத்தங்களை ஏமாத்துறதும் சரி இல்லை ஒருத்தங்க காசு அடித்து இது பண்ணுறதும் எனக்கு வேணாங்க. ப்ரொமோஷனாக பண்ணுறவனா இருந்தேன்னா கையில் காலில் எல்லா இடத்துலையும் கோல்டாகவே போட்டிருப்பேன். எனக்கு ஏன் அது பர்சன் ஆஃப் பிடிக்க மாட்டேதுன்னா அது ஏன்னா அந்த 100 ரூபா சம்பாதிக்கின்றது அந்த வழி வேதனை எனக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10th இல்லை ஒரு 9thலேருந்தே வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த யூடியூபுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சிம்ட் மூட்டையெல்லாம் வரும், இது லோடாக இருக்க போயிருக்கேன், பெட்டு லோடாக இருக்க போயிருக்கேன். ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இப்படிலாம் கஷ்டப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது எனக்கு அந்த காசோட வழி, அந்த காசு சம்பாதிக்கிறோட வழி என்னன்னு தெரிஞ்சுங்க. நண்பர்களே, காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா காலேஜோட கடைசி நாள். இப்போ ஹால் டிக்கெட் வாங்குவது இருக்குது. ஸோ பைக் அப்படியே பார்க் பண்ணிட்டேங்க. ஸோ கேமரா எடுத்து பேக்கில் போட்டேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வ்ளாக் பண்ணிட்டு போங்க, கூச்சமாக தான் இருக்குது. என்ன இது இன்றைக்கி செமஸ்டரா இல்லை என்னது? எல்லா பசங்களும் துடு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ தெரியலங்க. ஸோ இன்றைக்கி காலேஜுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம். கொஞ்சம் சின்னதாக கஷ்டமாக தான் இருக்குது, எப்படி சொல்கிறது. ஸோ காலேஜ் லைஃப் முடிஞ்சு அப்படி இப்படின்னு. ஸோ மீதியில் வந்துட்டு நான் கிளாஸ்க்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பிட்ச் ஷாப் போயிட்டு சின்ன பொருள் வாங்க போகிறோம். எங்கன்னா நம்மளோட முரளி ப்ரோன்னு ஒரு யூடியூபர் பாருங்க, சரி நம்ம V4 பைக் வாங்குவோம்ல. ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது. அவர் மூலியமாக எனக்கு அவர் பழக்கம். சரி ஓகே, அப்புறம் அவர் கடைக்கு தான் ரெகுலராக போவேன். ஏன்னா ரொம்ப ரேட்டு கம்மிங்க. கிட்டத்தட்ட ப்ரமோஷனுக்காக சொல்ல வரல, வெளியே நீங்கள் கம்பேர் பண்ண போது ஒரு 50 ரூபா 60 ரூபாட்ட ரொம்ப கம்மியாக தான் வரும். சரி ஓகே, அப்படியே ப்ரோ கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். ப்ரோ கடைக்கு போய்ட்டு என்ன போங்கன்னா இந்த சார்ஜ் அடாப்டர் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த சார்ஜ் அடாப்டர் ஒன்று மொபைல் ஹோல்டர் மட்டும் ஸ்டார்டிங் என்ன ரேட்டுன்னு கேட்போம். அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்குவோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட R15 இருக்குல்ல, அந்த மொபைல் ஹோல்டர் கட்டி இதுக்கு போட்டுறணும். ஏன்னா மொபைல் ஹோல்டர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாட்ட வரும். இப்போதைக்கு கையில் அவ்வளோ காசு இல்லை. அதனால் இப்போதைக்கு ஒயரிங் வேலை மட்டும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சின்னதெல்லாம் பிளான் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரினியூல் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருந்தேன், பட் இன்னும் வரலங்க. ஸோ என்னாச்சுன்னு தெரியல. ஒன்று நம்ம ஃபோன்பே கான்டாக்ட் சப்போர்ட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா ஏக்காவுக்கு போகணுங்க. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்பவே வலின்னு வலிக்குது. ஸோ எனக்கு இந்த வழியெல்லாம் ரொம்ப நடந்து வருவேன். கிட்டத்தட்ட இப்போது நீங்கள் வந்த வழியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்துட்டு பஸ் இருக்குது, ஆனால் காலேஜ் பஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ காலையில் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் கணக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மனுச்சம்பட்டியிலேருந்து அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் வரும். அதாவது மனுச்சம்பட்டியிலேருந்து காலேஜ் 2 கிலோமீட்டர் டெய்லியும் நடந்தே தான் வருவேன், நடந்தே தான் போவேன். ஏன் நான் பஸ்ஸில் போகாத காரணம் வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நின்றுருப்பாங்களா. ஸோ மனுச்சம்பட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் கேர்ள்ஸ் ஏறிடுவாங்க. ஸோ ஏறிட்டாங்கன்னா பட் அவங்கள நம்ம அப்படியே உள்ளே போகும்போது அவங்க மேலே எங்கேயாச்சும் மோது இடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்குவாடாக இருக்கும் ஃபீலிங். ஸோ அதனால தான் எப்போயுமே அப்படியே பாட்டு கேட்டு ரீல்ஸை பார்த்து டெய்லியுமே நடந்து போயிடுவேன். ஸோ டெய்லி நடந்து வர அப்புறம் இங்கே ஒரு தள்ளுவண்டி கிடைக்குது ஒன்று சாப்பிட, அப்புறம் முன்னாடி ஹோட்டல் இருக்குது அங்கே ஒன்று சாப்பிடுவேன், அப்புறம் லெஃப்ட் சைடில் பேக்கரி இருக்குங்க இங்கே சாப்பிடுவேன். ஸோ டெய்லி இப்படியே தான் பொழப்பு இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் போக அப்புறம் எங்கள் அம்மா பஸ்ஸில் ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூட்டி வந்துட்டு எங்கள் அம்மா இப்போ எனக்கு ஸ்கூட்டி கொடுத்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப நடந்து போனாங்கங்க. ஸோ அந்த ஒரு ரீசன், அதனால் வந்துட்டு நான் வண்டி எடுக்கணுமே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சேர்த்து வச்ச காசு எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி வண்டி எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்கிற போது அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் காசு போட்டு வண்டி எடுத்து கொடுத்தாங்கங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு வேலைக்கு போய் கொஞ்சமாக காசு கொடுத்து வச்சுருந்தேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ தான் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நான் காசு வந்துட்டு நிறைய நான் செலவு பண்ணுவேன். அது ஒன்று இருக்குது. காசு போட போகிறோம். எந்த மாதிரினா ஜொமேட்டோ ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ ரேப்பிடோ ப்ரோட்டர்னு சொல்லி மாறி ஓட்ட போகிறேன். இன்றைக்கி ரேப்பிடோ ஓட்டினா இல்லை ப்ரோட்டர் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் 3ஆவது பார்த்தீங்கன்னா ஜெப்டோங்க அப்படி ஓட்டலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அமௌண்ட் கையில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணுங்க, அது ஒன்றும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த ஒரு 5 நாள் மட்டும் ரேப்பிடோ ஓட்ட போகிறேன். ஏன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டெய்லி கையில் காசு வேணும். ஸோ அதனால தான் LTF இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, தூரத்தில் மேலே இப்போ தூரமாக தெரியும். ஆனால் மேலே போய்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஏறிட்டு காட்டுறேன். ஸோ மேலே அந்த பச்சை கலர் பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போய்ட்டு வீடியோ எடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு இன்ஜின் ஆயில் வாங்கணும். நம்ம ஸ்கூட்டிக்கு இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு, இன்ஜின் ரொம்ப சூடாக இருக்குது லைட்டை ஓடிட்டு வந்ததுக்கு. இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வண்டி எடுத்து வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கையில் காசு இருந்தால் அப்படியே நம்ம ஸ்கூட்டி பைப்பில் டயர் மாற்றணுங்க. இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்த புதுசுலங்க பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அதை காட்டுறேன். அப்போ ஐஃபோன் உங்களுக்கு தெரியுதா? அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அது நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, கேமரா அப்படி சேர்க்காது. ஸோ அந்த இதுதான் ஆனால் இவ்வளோ 5x நம்ம ஃபோனில். ஸோ அங்கே தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோவே எடுக்க போகிறோம். அதான் நிறைய ஹாண்டட் பிளேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ டேரெக்டாக எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூட்டிக்கு இன்ஜின் ஆயில் வாங்கணும்.
வாங்கிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கேமரா ஆனில் இருக்கா? ஆனில் இருக்குங்க. ஸோ மீது உங்களுக்கு என்ன இதில் பரப்பி வீட்டுக்கு பண்ணி பண்ணுறேன். ஓகேங்க, ஸ்கூட்டி ஓடிட்டுருக்கேன். ஓகேங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். எப்போ எல்டிஎஃப் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி காலேஜ் லைஃப்பை பொறுத்தவரை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு வாட்டி போச்சுன்னா அந்த லைஃப் மறுபடியும் கிடைக்காது. அதே மாதிரி அதே டைமில் வந்துட்டு உங்களுக்கு உண்டான ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படி இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நல்லா யூடியூப் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இன்ஃப்ளூன்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை ப்ரோ நல்லா ஒரு ஸ்டோரி டெல் பண்ணுவேன், இல்லைனா எனக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வெளியே கொண்டு வர பாருங்கள். எப்படி ப்ரோ நான் கொண்டு வரது அப்படின்ட்டிங்கன்னா, அந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் உங்கள் ஸ்கில்லை கொஞ்சம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க. சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கள். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் அந்த காலேஜ் 3 இயரை பொறுத்தளவு அந்த 3 வருஷத்துல உங்களுக்கு எது வருமோ அதை விடாமல் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு 3 வருஷம் தான் உங்களுக்கு உண்டான ஃப்யூச்சரும் சரி லைஃப் எல்லாமே கரெக்டாக டிசைட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு செகண்ட் எல்லாமே அந்த 3 வருஷம் தான் நம்ம காலேஜுக்கு கொடுக்குற லைஃப்பும் சரி, அதேமாதிரி அந்த 3 வருஷத்தில் தான் அதேமாதிரி அந்த 3 வருஷம் இருக்குல்ல. ஸோ அந்த 3 வருஷம் தான் நம்ம யார், நம்ம என்ன ஃபீல்டு சூஸ் பண்ண போகிறோன்றது அது சூஸே பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய ரீசன் வந்துட்டு என்னென்னா, ஸோ நான் வந்துட்டு யூடியூப் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு வந்துட்டு பைக்னால் ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களை மாதிரி நான் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை யூடியூப்பில் வந்துட்டு வேறு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு தனியாக ஒரு vlog மேக் பண்ணுறேன் எந்த மாதிரி அப்படின்னு. அதேமாதிரி முடிஞ்சளவு எல்லாம் டெய்லி வீடியோ கொடுக்க பாருங்கள். என்னால் டெய்லி வீடியோ கொடுக்க முடியல, காரணம் வந்துட்டு நம்ம ட்ராவல் சேனல் டெய்லி ட்ராவல் பண்ணோன்னா நம்மக்கிட்ட மணி வேணும், அதுக்கப்புறம் நான் வீட்டை பார்க்கணும். ஸோ இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜில் 3 வருஷத்தில் நான் டெய்லி வீடியோ கொடுத்துருந்தேன், என்னதுக்கு நம்ம சேனல் ஒரு 1 மில்லியன் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். டெய்லி வீடியோன்றது ரொம்ப கஷ்டம். பட் முடிஞ்சதும் நான் டெய்லி இந்த வாட்டி மிஸ் ஆகாமல் டெய்லி நான் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணிடுறேன். ஓகேவா? அதே